சின்ன கருப்பிக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக ரோஸ் குக்கி கொடுக்கலான்ட்டு 2 ரோஸ் குக்கியே கொடுத்தா, சின்ன கருப்பிக்கு அதை சாப்பிட தெரியல. அதாவது அது சாப்பிட்டு பழக்கம் இல்லாததால் அது என்னவோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு அது சாப்பிடல. பெரிய கருப்பி சாப்பிட்டுடுச்சு. வாழ்க்கையில் கூட நாம் ஏதாவது நினச்சோன்னா அது நடக்காது. அதாவது மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நினைக்கிறது நடக்காது, கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் நிறைய விஷயங்களில். அதாவது அரிசியில் யார் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அரிசி சாப்பாடு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நிறைய விஷயங்களில் நடக்கும். ரோஸ் கொக்கியை கேட்டு இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒரு பசுமாடு வந்தது. அவங்க ஆக்சுவலாக நான் வெஜிடேரியன், சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ரோஸ் கொக்கியில் முட்டை கலந்துருக்கும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இன்றைக்கி 3 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. 3 பேரில் 2 பேருக்கு எதுவும் கொடுக்க முடியல, ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்க முடிஞ்சுது. ஒரு சில டைமில் நம்ம பசியாக வீட்டுக்கு வருவோம். அந்த டைமில் டிஃபன் சென்டருங்களை தேடி பார்த்தா கூட, அதாவது வெளியில் எங்கேயாவது போகும்போது டிஃபன் சென்டர் தேடி பார்த்தா கூட அதுவும் மூடி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் யாரோ ஒருத்தர் அன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க எதேச்சையாக. இதெல்லாம் நடந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில்? எனக்கு நிறையவே நடந்திருக்கு. என் சகோதரி கூட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்வீட் எப்போயாவது நம்ம யாருக்காவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கூட, அன்றைக்கே கூட அல்லது அடுத்ததுக்கு மறுநாள் வேறு ஒருத்தர் ஒரு ஸ்வீட் பாக்ஸையே கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் தெரியாதவங்க தான் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறவங்க. ஸோ நம்ம ஒன்று கொடுத்தா பிரபஞ்சம் நம்மளுக்கு பலவற்றை தரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.